أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته Alhamdulillah and welcome to the 41st session on reading about the life of our beloved Prophet sallallahu alaihi wasallam. எப்பவும் போல் ஒரு ரிமைண்டர் முதல்ல எனக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம கண்மணி நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட புனித பேரை கேட்கும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர் பீஸ் பி அப்பான் ஹிம் வெளியே சத்தமாகவோ மனசுக்குள்ளே கூடுறது வழக்கமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது சொல்லி வருவோம். அப்புறம் உங்கள் யாருக்கும் செஷன் போயிட்டு இருக்கும்போது எதுவும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டைமில் கடைசியில் கேட்டிங்கன்னா பறக்கத்தாக இருக்கும். செஷனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். யூடியூப்பில் கேட்குற மக்கள் காமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம போன செஷனோட ரீகேப்பை பார்ப்போம். ஸோ நம்ம போன செஷனில் வந்து சாப்டர் 48 த பீப்புள் ஆஃப் த பெஞ்சும் சாப்டர் 49 டிசல்ட்ரி வார்ஃபேரோட ஒரு ஹாஃப் பார்த்தோம். பீப்புள் ஆஃப் த பெஞ்சில் என்ன நினச்சுன்னா நம்ம எல்லாம் அந்த அஹ்ல சுஃபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை பற்றி பார்க்குறோம். திண்ணை தோழர்கள் எப்படின்னா பல ஊர்லேருந்து வந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாமை கற்றுக்கிறதுக்காண்டி நிறைய மக்கள் வராங்க. இவங்க பாதி பேர் மோஸ்ட் ஆஃப் டைம் எப்படின்னா அது ரொம்ப ஏழ்மையில் தான் வராங்க. அதோட எங்கேயுமே தங்குறதுக்கு இடம் இல்லாதவே இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தார்களும் பள்ளியில் பின்பகுதியை வந்து இதுக்குன்னு ஒதுக்கிட்டு அவங்களோட குடும்பம் இவங்களை முழுமையாக பராமரிக்கிறதுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா ஃபாத்திமா நாஹித் கல்யாணம் முடிச்சு தனி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் வந்துடுது. அவங்களுக்கு வந்து ஒத்தாசைக்கு ஆள் இல்லை. அலி ரலித்தனம் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஏழ்மையில் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ உதவி கேட்க போகிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு யாராச்சும் ஒரு ஆள் தாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஏற்கனவே நம்ம அஹ்லு சுஃபாவில் இருக்கிற இந்த திண்ணை தோழர்களுக்கே நம்மளுக்கு ஆளுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. உங்களுக்கு நான் இந்த உதவி பண்ணோம்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு எல்லா தொழுகைக்கு அப்புறம் வந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அதை ஓதணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்புறம் அந்த சாப்டரில் கடைசியில் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி, அவங்களும் ஒரு ஆர்ஃபன். அவங்க எப்படின்னா வந்து ஒரு கேஸ் நடக்குது. இந்த ஆர்ஃபன் வந்து இவங்க மேலே ஒரு கேஸ் போட்டாங்க, என்னோட மரத்தை வந்து இவங்க அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில் இந்த கேஸ் எல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்துடுது. எப்படின்னா அபூ லுபாபா ரலியல்லாஹு அவங்க தான் கரெக்டாக இருந்தாங்க, இந்த ஆர்ஃபன் வந்து தப்பான இது சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் வந்து அவங்கள ஒரு சதக்கா பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அபூ லுபாபா ரலியல்லாஹு அது வந்து ஏதோ ஒரு மனசில் அந்த இடத்துல அவங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் வந்து அவங்க கடைசியில் அந்த சதக்காவை பண்ணலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் சாப்டர் 49 டிசல்ட்ரி வார்ஃபேரில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து இப்போ பத்ருக்கு அப்புறம் முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுறாங்க, சிரியாவுக்கு போகிற அந்த ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, சிரியா பலஸ்தீன் போகிற எல்லா நார்தர்ன் ட்ரேட் ரூட்ஸ், நார்தர்ன் வெஸ்ட் ட்ரேட் ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல் பிளாக் பண்ணிட்டு அவங்க அலைஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பனி ஜுஹைனான்னு சொல்லிட்டு கிளானோட அவங்க அலையன்ஸ் பண்ணி அந்த இடத்த ரூட்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் குறைஷும் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அலைஸ் மேக் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் அவங்க ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஈஸ்ட் சைடில் வந்து பனி சுலைம் பனி கத்தஃபான்னு சொல்லிட்டு 2 ட்ரைப் இருக்குது. இந்த ட்ரைப்ஸோட அவங்க அலையன்ஸ் பண்ணி இந்த ட்ரைப்ஸ் வந்து மதீனாவுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதோட குறைஷ் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எப்படியாச்சும் இந்த மதீனா கொஞ்சம் அட்டாக் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படி நடக்குது. ஒன் ஆஃப் தீஸ் அட்டாக்ஸில் ஒரு அழகான விஷயம் நடக்குது. எப்படின்னா இந்த கத்தஃபான் ட்ரைப்லேருந்து ஒரு சீஃப் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு ஸ்வோர்டை வைக்கிறாங்க. அதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடுவில் வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு ஃபைனலி அவர் வந்து ஷஹாதாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு மிரக்கல்லாம் நடந்து அந்த தருணத்தில் இந்த சாப்டர் நம்ம ஸ்டாப் பண்ணோம். அப்படியே இந்த டிசல்ட்ரி வார்ஃபேர் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு உள்ள செஷனில் கண்டினியூ பண்ணுவோம். Chapter 49 Desultory Warfare Continued. By the time that the army had returned from Najd, Ka'b ibn al-Ashraf had left Makkah and had returned to his fortresses among the Banu Nadir, not far from the outskirts of Madinah. In addition to his poems urging Quraysh to take revenge for Badr, he wrote others satirizing the Prophet and his companions, and among the Arabs a gifted poet was like a multitude of men, for his verses were repeated from mouth to mouth. If good, he was a power of good. If evil, a power of evil, to be suppressed at all cost. The Prophet prayed, O Lord, deliver me from the son of Al-Ashraf, howsoever thou wilt, for the evil he declares and the poem he declaims. Then he said to those who were present, Who is for me against the son of Al-Ashraf, for he has done me great injury? The first to volunteer was a man of Aus, Muhammad ibn Maslama, of the clan of Sa'd ibn Mu'adh. The Prophet told him to consult Sa'd, and 4 more volunteers were found. But they realized that nothing could be achieved without deception and lies, and they knew that lying was abhorrent to the Prophet, so they went to him and told him what was in their minds. He said that they were free to say whatever would serve their purpose, for deception was legitimate in warfare, being a part of its strategy, and Ka'b had declared war on them. Ka'b was lured out of his fortresses under false pretenses and then killed. In indignation and in panic, the Jews of Nadir went to the Prophet and complained that one of their chief men had been treacherously done to death without any cause. The Prophet knew well that most of them were as hostile to Islam as Ka'b had been, and with great disappointment he had come to accept this. But it was vital to show them that if hostile thoughts were tolerable,
hostile action was not. If he had remained as others of like opinion remain, he said, he would not have been killed by guile. But he did us injury and wrote poetry against us, and none of you shall do this, but he shall be put to the sword. He then invited them to make a special treaty with him in addition to the covenant, and this they did. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஜ்துலேருந்து அந்த சுலைம் கத்தஃபானோட அட்டாக்லேருந்து இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்களே, இவங்க ரிட்டர்ன் வரதுக்குள்ளேயே காப் இப்ன் அல் அஷ்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பற்றி நம்ம பார்த்தோம் பழைய சாப்டர்ஸில். இவர் எப்படின்னா வந்து மதீனாலேருந்து இவர் ஜூவாக இருந்தார். அவங்களோட வாப்பா அரபாக இருந்தார். பட் அவங்க அம்மா சைடில் ஜூ. அண்ட் ஜூஸ் எப்படின்னா வந்து அவங்களோட லினியேஜை வந்து அவங்க மதர் சைட்லேருந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மதர் ஜூவாக இருந்தாலும் இவரும் ஜூவாக கன்சிடர் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு, பத்ர்லேருந்து விக்ட்ரி அடைஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னாடி டைரெக்டாக வந்து மக்காவுக்கு போய் அந்த இடத்துல அபூ ஜஹலுக்கு, உமையா எல்லாருக்கும் வந்து இது பண்ணிட்டு இருந்தார், லேமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நஜ்துலேருந்து முஸ்லீம்ஸ் ரிட்டர்ன் வர டைமில் இவர் வந்து மக்காலேருந்து ரிட்டர்ன் வந்து மதீனாக்கு வந்து, பட் பனு நதீர் வந்து கொஞ்சம் தள்ளியிருக்காங்க. ஹி வாஸ் ஃப்ரம் த பனு நதீர் ட்ரைப். பனு நதீர் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் ஆஃப் மதீனா தானே இருக்குது. இவர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த போயம் மட்டும் எழுதுறது இல்லாமல் எப்படின்னா குரைஷ் வந்து தூண்டி விட்டு நீங்கள் வந்து முஸ்லீம் அகேன்ஸ்டாக சண்டை பிடிக்கணும்னு தூண்டி விட்டு எழுதுறது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சாட்டிரைசிங் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டிருக்கு. சாட்டிரைசிங்னா என்னன்னா வந்து மாக், பேசிக்காக இந்த கிண்டல் பண்ணுறது, கேலி அடிக்கிறது, அவங்கள வந்து எளிவாக பேசுகிறது, இந்த மாதிரி போயம்ஸும் தாண்டி அதிகமாக எழுதிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் அழகாக போட்டிருக்குது. ப்ளஸ் நான் இன்னொரு பழைய காலத்து சேயிங்க நான் சொல்ல இஷ்டப்படுறேன். த பென் இஸ் மைட்டியர் தென் த ஸ்வோர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆளோட எழுத்து, இந்த இடத்துல போயம், அவர் வந்து வாயால் போயம் சொல்கிறாரு. நம்ம இந்த சொல்ல கூட கேட்டிருப்போம், தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடும், ஆனால் நாவால் சுட்ட புண்ணு ஆறாதுன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி ஒரு பழமொழி. நான் அதை கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த இடத்துல காப் இப்ன் அஷ்ரஃப் என்ன பண்ணுறாரு, கெட்ட போயமாக எழுதுறாரு. எப்படின்னா வந்து நீங்கள் பழி வாங்குங்க, நீங்கள் இது பண்ணுங்கள், ஃபுல்லாக தூண்டுதல் பண்ணிட்டு இருக்கார்ல. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அவர் இஸ்லாமை எதிர்த்து போர் தொடங்கிட்டார். இந்த போயம்ஸ்க்குலாம் ஒரு பெரிய பவர் இருக்குது. மேபி இந்த காலத்தில் இந்த போயட்ரி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போவும் அது போயட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனால் அந்த காலத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், போயட்ரி வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு போயட் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாருன்னா அந்த மக்கள் அவ்வளோ நல்ல விஷயத்த பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயத்த தூண்டுதலாக பண்ணியிருந்தாங்கன்னா அது அப்படியே கெட்ட விஷயமா போய் இது ஒரு பெரிய ஒரு நோயாக பரவும். இதை தான் காப் இப்ன் அஷ்ரஃப் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது இந்த போர் இவர் தொடங்கிட்டனால எப்படியாச்சும் அவரை ஸ்டாப் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விட்ட வந்து துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ், காப் இப்ன் அஷ்ரஃப்டேருந்து எங்களை வந்து டெலிவர் பண்ணிடு, டெலிவர் மீ அப்படின்னு இங்கே வார்த்தை போட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து எப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி இது ஒரு முஸ்லீம் உம்மாவும் சேர்த்து தான் கேட்டிருப்பாங்க. இந்த காப் இப்ன் அஷ்ரஃப் வந்து ரொம்ப கெட்ட விஷயங்களாக பண்ணி அவர் வந்து கெட்ட விஷயத்த தொடங்கிட்டு இருக்காரு. அவர் எழுதுகிற இந்த போயம்ஸும் அந்த கெட்ட விஷயங்களையும் விட்டு எங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக்கோ யா அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி துவா கேட்குறாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிற சஹாபால்கிட்ட கேட்குறாங்க, யார் வந்து காப் இப்ன் அஷ்ரஃபை பார்த்துக்கிற போகிறா, ஏன்னா அவர் நம்மளை ரொம்ப காயப்படுத்திட்டாரு. அப்போ முஹம்மது இப்னு மஸ்லமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி, அவங்க தான் ஃபஸ்ட்டு கை தூக்கி யார சொல்லா இவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்னொரு சீரால கேட்ட ஸ்டோரியை வந்து சைட் பை சைடு அப்படி நரேட் பண்ணிகிட்டே போவோம். அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ முஹம்மது இப்னு மஸ்லமா வந்து சாத் இப்னு முவாத் ரலியல்லாஹு இருந்தாங்கல்ல, அவங்களோட கிளானில் இருந்தாங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சாத் இப்னு முவாதை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் இன்னொரு 4 சஹாபாக்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சஹாபாக்கள்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இந்த காப் இப்ன் அஷ்ரஃப் இருந்தார்ல, அவர் ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு வீக்லிங்லாம் கிடையாது. அவர் ஒரு சீஃப் ஆஃப் அ கிளானாகவும் இருந்தார். அதை தாண்டி பயங்கர பவர், ரொம்ப ஸ்ட்ராங்கு. அண்ட் எப்போவுமே அவர் ஷீல்டு ஆர்மர்லாம் போட்டு தான் ப்ரொடெக்ஷனோடையே இருப்பார். அவர் சாதாரணமாக ஈஸியாக மக்கள்லாம் நெருங்கிட முடியாது. நம்ம அந்த இன்னொரு சிலாலையும் கேட்டோம், இப்ன் மஸ்லமா ரலியல்லாஹு இந்த ஃபஸ்ட்டு வந்து வாலண்டியர் பண்ணிட்டாங்கல்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து, அடடா நம்ம வந்து அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோம், ஆனால் நம்மளால் இந்த விஷயத்தை எப்படி பண்ண முடியும், அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆள், எப்படி அவரை நெருங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வந்துடுது போல். அதோட அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி சொன்னேன், பட் எனக்கு இது பண்ண முடியுமான்னு தெரியல யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க போல், யா இப்ன் மஸ்லமா, நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க, அல்லாவோட பாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்க, மீதி வந்து அல்லாவோட விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாம் டிஸ்கஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்களே, இப்போ இவங்க எல்லாம் இந்த சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வித்தியாசமான ரிக்வஸ்ட் கேட்குறாங்க.
இந்த இடத்துல அப்ஹரண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டிருக்குது. அப்ஹரண்ட்னா என்னதுன்னா வந்து டிஸ்கஸ்ட், ரொம்ப பிடிக்காது, ஒரு அருவருப்பானது அப்படிங்கிற மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொய் சொல்கிறது வந்து ஒரு அருவருப்பு, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப அவங்க வெறுக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இந்த சஹாபாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம இப்போ அட்டாக் பண்ண போகிற ஆள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். நாங்கள் கண்டிப்பாக ஒரு நார்மலாக நேருக்கு நேராக போய் அவரை மோதி ஜெயிக்க முடியாது. எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பொய் சொல்கிறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர் நம்ம மேலே போர் தொடங்கிட்டார். போரில் வந்து ஒரு வார்ஃபேரில் வந்து பொய் சொல்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அது நம்ம பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து விஷயத்தை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் சிந்திச்சுட்டு போவோம். இந்த இடத்துல யோசிக்கலாம், என்னப்பா இது பொய் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெர்மிஷன் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, ஒரு வார் இருக்குது. வாரில் வந்து டிசெப்ஷன், ஏமாற்றங்கிறது வந்து ரொம்ப நார்மல் தான். யாராச்சும் ஒரு ஆள் இப்போ வார் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு ஆர்ச்சர் இருக்காருன்னு வச்சுப்போமே, அவர் வந்து எப்படின்னா ஒளிஞ்சு இருந்து அப்புறம் தான் நான் அட்டாக் பண்ண முடியும். அவர் டைரெக்டாக இல்லை நான் வந்து ஒளிஞ்சு ஒரு ஆள் நான் இல்லைன்னு சொல்லி ஏமாற்ற மாட்டேன், நான் வந்து பொய் சொல்லாமல் நான் வந்து டைரெக்டாக நான் இருக்கிறத காமிச்சு அப்புறம் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு யாராச்சும் பண்ணுவாங்களா? இது ஒரு பேசிக்ஸ் மென்டாலிட்டி தான். இது கண்டிப்பாக நம்ம யாரும் கன்ஃபியூஸ் பண்ணி யோசிக்க போகிறதில்ல. பட் ஒரு கிளியாரிட்டிக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வார்ஃபேர்னா டிசெப்ஷன் தான். ஒரு ஆள் ஃப்ரண்ட்டில் இருக்காருன்னா அவர் பின்னாடி போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணணும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அந்த பக்கம் போய் அட்டாக் பண்ணணும். ஒரு திடீர்னு ஒரு 10 பேரை ஒளிச்சு வச்சுப்பாங்க. அந்த 10 பேர் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆல் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் அ வார் தான். டிசெப்ஷனுங்கிறது ஒரு வாரில் ரொம்ப நார்மல் தான். இந்த இடத்துல அவர் போர் தொடங்கிட்டனால வாரில் வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பண்ணி விஷயத்தை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம அந்த இன்னொரு சீரால கேட்ட அந்த எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி உங்கள் காபை போய் அட்டாக் பண்ணி ஃபைனலி டிஃபீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம புக்கில் வந்து ஹி வாஸ் ஃபால்ஸ் பிரிட்டிஷில் வெளியே வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. பட் அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. நம்ம அதை சொல்லிகிட்டே போவோம். என்ன ஆகுதுன்னா வந்து இந்த சஹாபாக்கள் இப்போ போகிறாங்கல்ல, ஸோ இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அண்ட் இன்னும் ஃபியூ சஹாபாக்கள்லாம் முதல்ல என்ன பண்ணுறாங்க, இந்த காபிட்ட போகிறாங்களாம். ஆல்ரெடி தெரியும்ல, காப் வந்து அகேன்ஸ்ட் முஸ்லீம்ஸ் நல்லா பேசியிருந்தாங்கன்ட்டு. இவங்க ஃபஸ்ட்டு போய் சொல்கிறாங்களா, யா காபே, நாங்கள் வந்து முஸ்லீம்ஸாக தான் இருக்கிறோம் உங்க முன்னாடி. ஆனால் என்ன ஆகுது, எங்களுக்கு வந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு அது இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து அவருக்கு ஃபேவரபுளாக அவருக்கு என்ன சொன்னால் வந்து மனசில் கிளிக் ஆகுமோ அந்த மாதிரி விஷயங்களாக வந்து சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களாம். அப்போ காபு சொல்கிறார் போல, நான் தான் உங்கள்ட்ட சொன்னேன்ல, அவர் வந்து இவர் உங்களை கஷ்டப்படுத்துவார் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏன் அவரோட சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் தெரியாமல் சேர்ந்துட்டோம். இப்போ அவரோட எப்படி எங்களுக்கு வெளியே வரணும்னு தெரியல. ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு என்னென்னா வந்து இதை விட்டு வெளியே வரணும். ஆனால் வெளியே வரதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் நாங்கள் வந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வந்து போய் அட்டாக் பண்ணி அவரை நாங்கள் அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காப் இதை கேட்டோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஓ அப்படியா, உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் பண்ணுறேன், கண்டிப்பாக எஸ் இதை நானும் ஆசைப்பட்டேன், இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காப் சொல்லிட்டு இருக்காராம். அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சரி அப்போ என்ன பண்ணணும், ஆனால் எங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லா வெப்பன்ஸையும் வந்து அவரே எடுத்துக்கிட்டாரு. அவன் வந்து எல்லா வந்து போரில் வந்த எல்லா பொருள் எல்லாமே வந்து அவரே எடுத்துக்கிட்டாரு, எங்களுக்கு ஒன்றுமே தரல. பேசிக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அவங்க லை பண்ணிவிட்டு அவரோட ஃபேவரை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துட்டாங்க, எங்கள்ட்ட வெப்பன்ஸே இல்லைன்னு சொன்னேன். அப்போ காப் சொல்கிறாரு, சரி நான் உங்களுக்கு வெப்பன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சரி நீங்கள் தாங்க, ஆனால் வந்து இது வெளிச்சத்தில் தராதீங்க. ஏன்னா வெளிப்படையாக நாங்கள் வந்து முஸ்லீமுங்கிற ஒரு தோற்றத்தில் சுற்றிட்டு இருக்கோம்ல, யாரும் மக்கள்லாம் எங்களை பார்க்காத போது நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு நாள் நடு சாமத்தில் வரோம். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நடு சாமத்தில் நாங்கள் நைட்டு வரோம். நைட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், இது சஹாபாக்களோட ஒரு பெரிய ஒரு டாக்டிக்னு நான் சொல்லுவேன். ஏன்னா காப் வந்து இவர் வந்து ஒரு பெரிய சீஃபாக இருந்தார். எங்கே போனாலும் ப்ரொடெக்ஷனோட தான் போவாராம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கோட் ஆஃப் மெயில், அந்த ஆர்மர் எப்பவுமே போட்டிருப்பாரு. ப்ளஸ் எப்போவுமே அவரை சுற்றி பாடி கார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த நைட் டைம் பண்ணுறதோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து பாடி கார்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. பாடி கார்ட்ஸ் யூஸ்வலாக மார்னிங் வந்துட்டு நைட்டு அவங்களும் போவாங்களா, அவங்க ஆர் மேபி வீட்டுக்கு வெளியே இருக்கலாம், எங்கேயாச்சும் இருப்பாங்க. பட் ஃபுல் டைம் அவங்களோட சுற்றிட்டே இருக்கிறது வந்து நைட் டைமில் அது நடக்காதுல்ல. இது ஒரு பெரிய பிளான் அவங்க பண்ணிவிட்டு என்ன இருக்குது, நைட் டைம் போகிறாங்களாம். அப்போ காப் இப்னு அஷ்ரஃப் வந்து அவர் வந்து அப்போ ஜஸ்ட் அவருக்கு ஒரு கொஞ்சம் புதுசாக அவர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு அவங்களோட ஒய்ஃபோட இருந்திருக்கார். இவங்க நடு சாமத்தில் எந்திரிச்சு காப் என்ன பண்ணுறாரா, நடு சாமத்துலேயும் ஃபுல் ஆர்மரோட ரெடி ஆகிட்டு இருக்காராம். அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்களா, எங்கே போகிறீங்க, இந்த நடு சாமத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வெளியே நான் சில ஆட்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்களா, நீங்கள் வெளியே போகாதீங்க, நீங்கள் வந்து முஸ்லீம்ஸோட நீங்கள் போர் தொடங்கியிருக்கீங்க, நீங்கள் வந்து போர் செஞ்சிட்ருக்கீங்க இந்நேரத்தில், நீங்கள் வெளியே போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம்.
இந்த இடத்துல நம்ம இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்கள் போர் தொடங்கிட்டீங்க. இவர் வந்து ஒரு ஆக்ஷனும் பண்ணல. இவர் ஃபிசிக்கலாக யாரையும் அட்டாக் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சொல்கிறாங்க இவர் போர் தொடங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. இவங்க ஒய்ஃபுமே சொல்கிறாங்க நீங்கள் வந்து வாரில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதில் இதே நமக்கு என்ன புரிய வருதுன்னா, இந்த போயட்ரி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோ பவர்ஃபுல். ஒரு ஸ்வோர்டை ஒரு ஆள் எடுத்து குத்துறதை விட இவர் வந்து போய் இந்த போயட்ரி வந்து மக்களை தூண்டுறது, இந்த மக்களை பற்றி தப்பாக பேசுறது, அதை விட சிறந்தது, அதை விட பவர்ஃபுல்லான விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த சில எக்ஸாம்பிள்ஸில் நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ இவர் சொல்கிறார், இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நம்ம தெரிஞ்ச ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, காப் வந்து வெளியே வராரு. வெளியே வந்தோடனே அந்த பிளான் பண்ண டைமில் வந்து அந்த பிளான் பண்ண டைம்லேயும் பிளான் பண்ண லொக்கேஷனில் இவங்க சஹாபாக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. காபும் வந்துடுறாராம். இப்போ சஹாபாக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து எப்படியாச்சும் இன்னும் க்ளோஸராக போகணும். இப்போ சுற்றி இருக்காங்க, சுற்றி இருந்து பேசிட்டு இருப்பாங்க, ஏதாவது இது பேசுவாங்க, ஆமாம் நான் இது வந்துட்டேன், இந்த வெப்பன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ இன்னும் பக்கத்தில் போய் அவர் எப்படியாச்சும் முதல்ல லாக் பண்ணணுமே. ஏன்னா அவர் ஷீல்டு போட்டிருக்காரு, ப்ளஸ் காப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருந்தார். அவர் எப்படியாச்சும் லாக் பண்ணி இவங்க எல்லாரும் அசாசினேட் பண்ணணும்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சஹாபி என்ன பண்ணுறாரா, என்ன உங்கள் பேர் ஒரு நல்ல வாசனை வருதே, என்ன வாசம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து என்னோட மனைவி, நான் இப்போ தான் வந்து என் மனைவியோட தான் ஒன்றா இருந்தேன், அவங்களோட வாசனை என் மேலே வருது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்களா, அப்படியே மோந்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மோந்து பார்த்து, எங்கேருந்து வருதுன்னு சொன்னோடனே, உங்கள் முடியிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன், உங்கள் முடியை நான் மோந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். அப்போ காப் என்ன பண்ணுறாரு, ஆமையா மோந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் தலையை குனிறாங்க. அதை குனிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, டப்புன்னு வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. அவர் கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணி அதோடு என்ன ஆகுது, அட்டாக் நடக்குதான். இந்த இடத்துல என்ன ஆகுது, இவ்வளோ அட்டாக் நடக்கும்போது காப் ரிட்டர்ன் அட்டாக்கும் பண்ணியிருக்காரு. சஹாபாக்கள் சும்மா ஈஸியாக வந்து பிடிச்சி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்லை, அவர் ஃபைட் பேக்கும் பண்ணியிருக்காரு. அந்த ஷீல்டு வேறு போட்டிருந்தார்ல, இது எல்லாம் போட்டு என்னமோ ரொம்ப ஸ்லாப்பியாக மெஸ்ஸியாக ஒரு வகையாக வந்து முடிச்சு, ஆனால் வந்து விஷயத்தை முடிச்சிடறாங்க. முடிச்சு வந்து அவர் அட்டாக் பண்ணி அதோட சஹாபாக்கள்லாம் வந்து ரிட்டர்ன் வந்து ஓடிடுறாங்க மதீனாக்கு. சுப்ஹானல்லாஹ், இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வேறு வழியே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா இவர் வந்து இவரோட அட்டாக், ஏன்னா இவரோட போயம்ஸ் வந்து அவரோட ஸ்வோர்ட அட்டாக்கை விட மோசமான விஷயமா போயிட்டுருந்துச்சு. இந்த விஷயம் அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது, இந்த பனு நதீரில் இருக்க ஜூஸ் எல்லாருக்கும் இந்த செய்தி தெரிய வந்துடுதுல. டைரெக்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களோட ஒரு சீஃப் வந்து இந்த மாதிரி அட்டாக் ஆகிட்டாங்க, ஒரு காரணமே இல்லாமல் அவர் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஒரு காரணமே அவர் ஒன்றுமே தப்பு பண்ணல, அவர் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவி மாதிரி வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியும்னா, இந்த ஜூஸ் மோஸ்ட் ஆஃப் த மக்களுக்கு வந்து காப் இப்னு அஷ்ரஃபோட மனசில் என்ன இருந்துச்சோ அதே தாட் தான் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. ஏன்னா அவ்வளோ கவனன்ட் போட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாக்கு வரும்போது ஒரு கவனன்ட் பண்ணி நம்ம எல்லாம் ஒன்றா யுனைட் ஆகும். ப்ளஸ் இவங்க குரைஷ் மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக பேகன்ஸ், அவங்களுக்கு வந்து அந்த ஐடல் வர்ஷிப் சம்மந்தமே இல்லாமல். ஜூஸ் வந்து இஸ்லாமுக்கு ரொம்ப லிங்க்டு, அவங்களும் ப்ராஃபிட்ஸை பிலீவ் பண்ணாங்க, அவங்களும் ஒன் காடை பிலீவ் பண்ணாங்க. இவ்வளோ க்ளோஸாக இருந்து ஆனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவர் மட்டும் அவரை போல் இருந்த மக்களை வந்து எப்படி அமைதியாக இருந்தாங்களோ, அவரோட மனசில் சில விஷயம் இருந்தாலும் சில மக்கள் அமைதியாக இருந்தாங்கல்ல, அதே போல் அவரும் அமைதி இருந்திருந்தார்னா அவர் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்க மாட்டார். இங்கே கைல் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குது. கைல்னா என்னதுன்னா வந்து வஞ்சனை இல்லை சூதா, நல்லா வந்து ஒரு புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி ஒரு டாக்டிக்காக தானே அட்டாக் பண்ணாங்க. இவர் டைரெக்டாக வந்து அந்த மாதிரி அட்டாக் பண்ணல, இந்த மாதிரி சூதானமாக வந்து அட்டாக் ஆகிருக்க மாட்டார். ஆனால் வந்து அவர் வந்து இந்த போயம்லாம் எழுதி அவர் நம்மளை ரொம்ப காயப்படுத்தினால வந்து அவருக்கு இதுதான் கதி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்கள்லாம் கூப்பிட்டு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண கவனன்ட்டு நீங்கள் ரொம்ப பிரேக் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு புது ட்ரீட்டி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணி அந்த மக்களும் கடைசியில் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ சுப்ஹானல்லாஹ், இதுதான் டிசல்ட்ரி வார்ஃபேர் சாப்டர். எப்படின்னா வந்து வாரில் நடக்கிற விஷயங்கள் ஆனால் எதுவுமே பிளான் இல்லை, எல்லாம் அங்கங்கே அந்தந்த டைமில் நடந்து முடிஞ்ச விஷயமா இருந்துச்சுல. ஸோ இதனால தான் இந்த சாப்டருக்கு இந்த பேர் இருந்துச்சு. இப்போ நம்ம இன்ஷால்லா அடுத்த சாப்டருக்கு போவோம். Chapter 50, Preparations for Battle. The Meccans felt keenly the loss of their Red Sea caravan route. One of the disadvantages of the only alternative was that in the plain of Najd, the wells were relatively far apart. But now that the summer months were drawing to a close, the journey could easily be managed by adding to the number of water-carrying camels, and they decided to send a rich caravan to Iraq, consisting mainly of bars of silver and silver vessels worth about 100,000 dirhams. It was to be under the leadership of Safwan. Some of the Jews of Medina had secret information about the caravan, and one of the helpers happened to hear them discussing it. The Prophet knew that Zayd had gifts of leadership,
and he now sent him at the head of 100 horses to waylay the caravan near Qarada, which was one of the chief watering places along the route. The relatively small and therefore more manageable force made it possible for Zayd to realize all the essentials of an effective ambush. Their sudden, ferocious and unexpected onslaught put to flight Safwan and his fellows, while Zayd and his men returned to Medina in triumph, having become themselves the escort of all Meccan transport camels with their rich loads of silver and other merchandise and a few captives. இந்த சாப்டர் பேர் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் பேட்டில்னு போட்டிருக்குதுல்ல, இப்போ வந்து உஹுத் பேட்டிலோட ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்குது. ஸோ முன்னாடி பத்ர் நடந்துச்சு, பத்ருக்கு நடுவில் நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ உஹுத் பேட்டிலோட ஆரம்பம் நடந்துட்டு இருக்குது. இந்த உஹுதும் பத்ர் தான் வந்து யூஸ்வலாக வந்து இஸ்லாமில் உள்ளது ஹையஸ்ட் ரெக்கக்னைஸ். அதை தாண்டி நிறைய பேட்டில்ஸ் நடக்குது, முக்கால்வாசி ஃபுல் ரெக்கக்னைஸ் தான். பட் எல்லாருக்கும் வந்து இது பத்ர் உஹுதுன்னு சொன்னாலே சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த விஷயத்தை ரொம்ப இன் டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா உஹுது வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் அண்ட் ஐகானிக் மூமெண்ட் ஆயிருந்துச்சு இஸ்லாமில். அது ஒரு பாசிட்டிவ் கலந்த நெகட்டிவ் கலந்த ஒரு மிக்ஸ்ட் இமோஷனான ஒரு விஷயமா இருந்துச்சு. பத்ர் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சோ உஹுத் வந்து பெரிய பெரிய லெசன்ஸ் வந்து டீச் பண்ணும். உஹுதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய விஷயம் சாலிடிஃபை ஆச்சு. முஸ்லிம்ஸும் காஃபிர், மூமின் காஃபிர், பிலீவர் டிஸ்பிலீவர் வந்து கிளியராக வந்து தெரிய வந்துச்சு. தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் வந்து ரொம்ப தெளிவாக பிரித்தான். இதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த விஷயத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது, குறைஷோட கேரவான்ஸை ஃபுல்லாக முஸ்லிம்ஸ் பிளாக் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. இது அவங்களுக்கு நல்லா தெரிய வந்துருச்சு, வேறு வழியே இல்லை, பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அந்த நஜ்த் ரூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அந்த கத்தஃபான் சுலைமோட ரூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கல்ல. அந்த ரூட்டில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வந்து அங்கே இருக்கிற வெல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ட். யூஸ்வலாக மற்ற ரூட்ஸ்லாம் கொஞ்சம் பக்கத்துலேயே வெல்ஸ் இருந்திருக்கும், தண்ணி ஈஸியாக கிடைக்கும். இந்த இடத்துல ரொம்ப டிஸ்டன்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுது, சம்மர் முடிஞ்சு இப்போ வின்டர் வர ஆரம்பிச்சிச்சுல. வின்டரில் ஒரு அட்வான்டேஜ் என்னதுன்னா வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேமல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அவங்க மேனேஜ் பண்ணிடலாம். அதோட குறைஷ் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கேரவான் ரெடி பண்ணுறாங்க. இது நல்ல ஒரு வெல்த்தியான கேரவானாக இருந்துச்சு. ஃபுல்லாக சில்வர் பார்ஸு, வெசல்ஸு, 100,000 திரம்ஸ் வர்த்தான காசு. இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸாக இருக்கும். அந்த காலத்துலேயே 100,000 திரம்ஸ் 1400 இயர்ஸ் பேக்னா இது ரொம்ப பெரிய ஒரு கேரவானாக இருந்துச்சு. இந்த கேரவானை லீட் பண்ணது யாருன்னா சஃப்வான் இப்னு உமையா. ஸோ இந்த கேரவான்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இருந்த மதீனாவில் இருக்க ஜூஸ் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த செய்தி முன்னாடியே தெரிய வந்துச்சு போல். முஸ்லீம்ஸ்க்கு அப்போ இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் வரல. ஒரு வாட்டி அந்த என்ன இருக்குது, இந்த ஜூஸ்லாம் வந்து இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க போல், எங்கேயோ சீக்ரெட்லேயோ எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு அன்சாரி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தை கேட்ட உடனே டேரெக்டாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு போய் சொல்லிட்டாங்க, யார் ரசூல் இந்த மாதிரி ஒரு கேரவான் வருதுன்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படின்னா ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு லீடர்ஷிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு ஏற்கனவே அவங்க நோட் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயத்தில் பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 100 ஹார்சஸ், ஒரு 100 ஹார்சஸ் அனுப்பி கரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த இடத்துல போய் உங்களை வேலை பண்ணுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பிவிட்றாங்க. இந்த ஆர்மி வந்து கம்பேரிட்டிவ்லி யூஸ்வலாக அனுப்புறது ஒரு ஸ்மாலர் ஆர்மி தான். ஏன்னா இந்த ஒரு இவ்வளோ பெரிய கேரவானுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஆர்மி தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மால் குரூப் இருந்தனால ஜெயித் ரலியல்லாஹு வந்து எக்ஸாக்டாக ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடிச்சு. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து அந்த அட்டாக் பண்ணிடுறாங்க. என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல போய் இந்த ஆம்புஷ் பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன ஆகுது, அந்த ஆம்புஷில் ஒரு சொட்டு கூட குறைஷ் ஃபைட் பேக்கே பண்ணல. இந்த முஸ்லீம் ஆர்மி வந்ததை பார்த்த உடனே தெரிச்சு பயந்து ஓடி போயிடுறாங்க. ஒரு செகண்ட் ஓடி போயிடுறாங்க. அதோட ஈஸி விக்டரியாக இந்த ஹோல் கேரவானோட ட்ரெஷரு, பூட்டி, அப்புறம் அதில் சில கேப்டிவ்ஸும் வந்து முஸ்லீம்ஸ்க்கு கிடச்சிருது. சுப்ஹானல்லாஹ், இதில் வந்து ஒரு அழகான விஸ்டம் இருக்குது. ஜஸ்ட் 1 year பேக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான், ஒரு அழகான கேரவான் ஒன்று இருக்குது, ஒரு ஆர்மி வருது, நீங்கள் ஈஸியான விஷயத்தை ஆசைப்பட்டீங்க, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வேறு பிளான் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ரை கொடுத்து அந்த இடத்துல ஷஹீது ஒரு 14 பேர் ஷஹீத் ஆனாங்க. ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுத்தான், ஒரு த டஃபஸ்ட் ஃபைட் ஆஃப் த லைஃப்னு சொல்லலாம். கரெக்டாக இப்போ என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செகண்ட் விஷயத்தையும் கொடுத்துட்டான். அந்த இடத்துல ஒரு போன வருஷத்தோட பெரிய கேரவானாக இருந்துச்சு, இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கேரவான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்தா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இதெல்லாம் நம்ம ஒரு ஹைண்ட் சைட்டில் தான் புரிய வரும். எப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ ஒரு மர்சியாக வந்து எவ்வளோ ஒரு மர்சிஃபுல்லாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துலேயே எவ்வளோ மர்சிஃபுல்லாக இருக்கிறான்னா ஆகிரத்தில் எவ்வளோ மர்சியாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதிலே கிளியராக புரிய வரும். இப்போ முஸ்லிம்ஸோட வெல்த் அலமத்தில் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. In Makkah, the disaster of Qarada intensified and quickened the preparations which had been in progress ever since Badr for an irresistible attack on Medina. The sacred month of Rajab passed, and with it midwinter and new year of AD 625. It was in the following month that Hafsa's marriage took place. Then came Ramadan, and in this month of fasting, to the great joy of all the believers, Fatima gave birth to a son.
The Prophet spoke the words of the call to prayer into the ear of the newborn babe and named him Al-Hasan, which means the beautiful. The moon reached its full, after which a day or two later came the anniversary of Badr, and in the last days of the month, a sealed letter was brought to the Prophet by a horseman who had ridden from Makkah to Madinah in 3 days. It was from his uncle Abbas, warning him that an army of 3,000 men was on the point of marching out against Madinah. 700 of the men were mailed, and there were a troop of horses 200 strong. The camels were as many as the men, not counting the transport camels and those which carried howdahs for the women. By the time the letter arrived, Quraysh had already set out. Abu Sufyan, the commander-in-chief, took with him Hind and also a second wife. Safwan likewise brought 2 wives, other chiefs only 1. Jubair, the son of Mutaim, remained in Makkah, but he sent out with the army an Abyssinian slave of his named Wahshi, who was like many of his countrymen an expert at throwing the javelin. Wahshi had seldom been known to miss his mark, and Jubair said to him, "If thou slayest Hamza, Muhammad's uncle, sallallahu alaihi wasallam, in revenge for mine, thou art a free man." Hind came to know of this, and during their halts, whenever she passed Wahshi in the camp, or saw him passing by, she would say to him, "Go to it, thou father of darkness, slake and then gloat." She had already made it clear to him that she also, as well as his master, had a thirst to be slaked and a reward for the slaker. இப்போ நம்ம ஜெயித் அலைஹிஸ்ஸலாம் நடத்துகிற அந்த எக்ஸ்பிரேஷனோட வெற்றியை பார்த்தோம். இந்த தோல்வியை குறைஷ் அடைஞ்ச உடனே அவங்க ரொம்ப பயங்கரமாக தூண்டலாகி இப்போ போருக்குள்ள எல்லா தயாரும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி மக்காவில் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, பத்ர் முடிஞ்சிச்சுல, பத்ர் முடிஞ்சு அபு சுஃபியான் வந்தார். பத்ரில் குறைஷ்லாம் தோல்வி அடைஞ்சு மக்கள்லாம் ரிட்டர்ன் வந்தாங்க. அந்த சுச்சுவேஷன்லாம் வந்துச்சுல, அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ்லாம் போட்டாங்கள்ல, அந்த ஒப்பாரி வைக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, உங்கள் அடுத்த ஆர்மியை ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு. அபு சுஃபியான் அந்த டைமில் இருந்தே அடுத்த போருக்குள்ளே எல்லா தயாரும் பண்ணிகிட்ருக்கார். இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே வந்து ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலி போயிட்டே தான் இருக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து பத்ரில் எப்படின்னா அது ஒரு போருன்னு ரெடியாகவே ஆகலை. அது நம்ம கேரவானை ப்ரொடெக்ட் பண்ண போவோம், அப்படியே அங்கே இருந்து ஹால்ட் பண்ணி வந்தாங்கன்னா சண்டை பிடிச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டோட்டலாக கேஷுவலாக பிளான் பண்ணியிருந்தாங்க குறைஷ். அவங்க ஒரு ஃபுல் அட்டாக்காக பிளான் பண்ணல. ஆனால் இப்போது அபு சுஃபியான் குறைஷ் மக்களை வச்சு 1 வருஷத்துக்கு ஃபுல் போருக்குள்ளே தயார் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் இருக்க அலையன்ஸஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எல்லார்ட்டையும் காசு கேட்டு அந்த யூனிவர்சிட்டியில் நம்ம கேட்டோம், எப்படின்னா அந்த அபு சுஃபியானை தான் கேரவான் கொண்டு எல்லா மக்களும் ப்ராஃபிட் பார்த்தாங்கல்ல. அண்ட் இதில் இன்னொரு சினாரியோ சொல்லணும்னா, எல்லா சீஃபும் போயிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த ப்ராஃபிட் ஸ்ப்ரெடிங் நிறைய ஃபேமிலிஸ்க்கு போயிருக்கும். இது ஜஸ்ட் என்னோட அசம்ஷன் தான். ஸோ அந்த ப்ராஃபிட் எல்லாம் பார்த்தாங்கல்ல. அபு சுஃபியான் என்ன பண்ணாராம், இந்த செகண்ட் போருக்கான என்ன பண்ணுறாரு, அடுத்த எல்லா மக்கள்கிட்டையும் போகிறார் போல். சரி, இப்போ எல்லோரும் சம்பாதிச்சிங்கல்ல, ப்ராஃபிட் எல்லாம் வந்துச்சா, அந்த ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் தாங்க, நீங்கள் சம்பாதிச்ச காசை ரிட்டர்ன் தாங்க, ஏன்னா இப்போ அடுத்த வாருக்கு நம்ம ரெடி பண்ணணும். முதல்ல சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த உஹுது போர் நடக்க போகுது சரியா. இதுக்குள்ளே சில மோட்டிவ்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். முன்னாடி இஸ்லாம் ஒரு த்ரெட்டுன்னு இல்லை, நம்மளை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டு சும்மா தொல்லை பண்ணிட்டுருக்காங்க. இந்த மக்கள் நம்மளோட கேரவன் எங்கே போனால் ட்ராவல் பண்ணுறாங்க, தொல்லை பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை அட்டாக் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சாதாரண ஒரு காரணமாக தான் இருந்துச்சு. ஒரு பெரிய த்ரெட்டு ஃபீல் ஆகலை. எப்படின்னா மதீனா ஓகே ஏதோ ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க, பட் நம்மளால் ட்ரேடு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது, இவங்க ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு, அவங்க அதனால் அட்டாக் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி தான் பத்ரில் வந்தாங்க. பட் இப்போ உஹுதில் 2-3 சினாரியோ மாறிடுச்சு. மதீனாவும் வளர்ந்துட்டு இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஸ்லீம் குரூப்பும் ஃபுல்லாக வளர்ந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க, அலையன்ஸ் மேக் பண்ணுறாங்க. இப்போது இது ஒரு பொலிட்டிக்கல் காரணமாகவும் போயிடுச்சு. ஒன்று பொலிட்டிக்கல், இப்போ நம்ம மக்காவை விட இவங்க ஸ்ட்ராங்காக போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு தாட்டு. அடுத்த தாட் என்னென்னா நம்மளோட கேரவானையும் பீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதையும் ட்ரபிள் பண்ணுறாங்க, நம்மளோட பிஸ்னஸையும் ட்ரபிள் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இப்போ நீங்கள் சில டைம் யோசிக்கலாம், சரி ஏன் குறைஷ் மக்கள் நார்த்தில் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, சரி நார்த்தை விட்டுட்டு சவுத்தில் மட்டும் பண்ணலாமே அப்படின்னு கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, த மெயின் பிஸ்னஸே எப்படி நடக்கும்னா, இவங்க சம்மர் டைமில் நார்த்துக்கு போவாங்க. எப்போது அந்த கொஞ்சம் ஹாட்டர் டைமில் கோல்டு ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து வாங்குகிற பொருளை திருப்பி மக்கா கொண்டு வின்டர் டைமில் கீழே வருவாங்க. கீழே சூடாக இருக்குங்களா, ஸோ வின்டர் டைம் கீழே இங்கேருந்து ட்ரேட் டு அங்கேருந்து ட்ரேட் டு இங்கே. ஸோ மேலே வாங்கினா தான் கீழே பண்ண முடியும், கீழே வாங்கினா தான் மேலே பண்ண முடியும். இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பைப் பிரேக் ஆனால் கூட டோட்டல் பிஸ்னஸ் கட் ஆஃப். ஸோ அவங்களுக்கு நார்த்தில் மட்டும் போக முடியல, சவுத் ஒரு இது ஓப்பனாக தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கவே முடியாது. அவங்களுக்கு ஃபுல் ரைட், இது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, கை மாற்றுறது, மேலேருந்து வாங்கி கீழேருந்து வாங்கி மேலே. அது மேலே வாங்குற ஒரு கட் ஆஃப் பண்ணிட்டா கீழே யார் வாங்குவா, கீழே என்னத்தை வாங்க போகிறாங்க. இந்த ஒரு டிஃபிகல்ட்டி ஆக்சுவலி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தனால ஸோ ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ரீசனாக இருந்துச்சு.
அடுத்தது மானிட்டரி ரீசனாகவும் இருக்குது. அடுத்தது அதை தாண்டி பர்சனலாக ரிலிஜியஸ் ரீசனும். இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ் ரிலிஜனாக மாறல. ரிலிஜன் இருக்குது, பொலிட்டிக்கல் இருக்குது, மானிட்டரி, மூணுமே கலந்தாப்பில் வந்து ஒரு வார் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஜெயித் ரஹ்மத்துல்லாஹி விஷயத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா தூண்டுதலாகி இப்போ போர்கள் எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிருது. பத்ர் நம்ம பார்த்தோம் 623 ரமதானில் நடந்துச்சு. இப்போ வந்து நியூ இயர் 625 வருது. நம்ம இஸ்லாமிக் கேலண்டரும் கிரிகோரியன் கேலண்டரும் ஒன்றா போகாது, நம்ம ஆல்ரெடி தெரியும்ல. 625 AD பிகினிங் வருது. இப்போ ரஜப் மாதம் கிராஸ் ஆகிட்டு போயிட்டுருக்குது. இப்போ மதியனால மிட் விண்டரில் இருக்காங்க. விண்டர் பாதி வந்து இன்னும் பாதி மிச்சம் இருக்கிற மாதிரி போயிட்டுருக்குது. இந்த டைமில் தான் நியூ இயர் 625 AD அண்ட் இஸ்லாமிக் மந்த் ரஜபில் தான் வந்து ஹஃப்ஸா நாயகிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இஸ்லாமிக் மந்த்ஸை பார்த்துட்டு போவோம். ஸோ ரஜப், ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இதுதான் லாஸ்ட் 6 months அப்படின்னு வச்சுப்போமே. ரஜப் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா நாயகியும் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் ஷாபான் வருது. ஷாபானில் அப்படியே நார்மலாக லைஃப் போயிட்டுருக்குது. ரமதான், அந்த வருஷம் ரமதானில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராண்ட் சன் பிறக்கிறாங்க. ஃபாத்திமா நாயகிக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பிறக்கிற சன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எப்பயும் போல ட்ரெடிஷன் மாதிரி பிள்ளையோட காதில் போய் அதானை கொடுக்குறாங்க. அதானை கொடுத்துட்டு அல் ஹசன் அப்படின்னு பேரை வைக்கிறாங்க. ஹசனுக்கு அரபிக்கில் மீனிங் என்னென்னா வந்து த பியூட்டிஃபுல். ஸோ அகென் 625 ADயில் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறாங்க. இவங்கள பற்றி நம்ம நிறைய படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இவங்களோட ஹிஸ்ட்ரி இஸ் அன்கவுண்டபிள் அண்ட் ஒன் ஆஃப் த கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம். நம்மளுக்கு கண்டிப்பாக இவங்கள பற்றி நம்ம நிறைய படிப்போம். அப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரமதானுக்கு மிடில் டைமில் பிறக்கிறாங்க. யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியும்ல, மூன் வந்து லூனார் கேலண்டரோட எக்ஸாக்ட் மிடில் வந்து ஃபுல் மூன் வரும். இதில் ஆல்ரெடி நம்ம மூனோட ஃபேஸஸ்லாம் பார்த்தோம். ஸ்மால்லேருந்து அப்படியே வளர்ந்து வந்து அப்புறம் அப்படியே வேனிங் மூன் அப்படி சொல்லி பார்த்தோம்ல. இந்த மிடிலுக்கு 2 days அப்புறம் தான், அதாவது 17th ரமதானில் தான் பத்ர் போர் நடந்துச்சு. அந்த போரோட ஆனிவர்சரி வருது. ஸோ அதுக்குள்ள விஷயங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்குது. அப்படியே அந்த வருஷத்தோட ரமதான் மாதம் அப்படியே முடிய டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹார்ஸில் வந்து ஒரு ஆள் வரார். இந்த ஆள் வந்து மக்காலேருந்து மதீனாக்கு 3 days வந்து ரீச் ஆயிருக்கார். யூஸ்வலாக நம்ம பார்த்தோம் மக்காலேருந்து மதீனாக்கு நார்மலாக வர ஒரு நார்மல் பேஸ்னால் வந்து 7 days ஆகும். ஒரு லீஜர் பேஸ் அப்படின்னு பார்த்தா 10 days to 2 weeks இந்த மாதிரி அப்ராக்சிமேட்லி அந்த மாதிரி டைமில் ஆகிற இடத்துல இவர் 3 days ஸோ சரியான ஸ்பீடில் ஒரு அர்ஜென்சியாக ஒரு மெசேஜை எடுத்துகிட்டு வராங்க. இந்த லெட்டர் என்னதுன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிள் வந்து இப்போ அவங்க கேப்டிவாக இருந்து ரேன்சம் ஆகி ரிட்டர்ன் போனாங்கல்ல மக்காவுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வார்னிங் லெட்டர் அனுப்புகிறாங்க. மக்காலேருந்து குரைஷ் மக்கள் வந்து ஒரு படையை திரட்டி 3000 பேர் மதீனாவை அட்டாக் பண்ணுறதுக்கு கிளம்ப போகிறாங்க. அதில் 700 பேர் மெயில்டு அந்த ஆர்மர் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதையும் தாண்டி 200 குதிரைகள், 200 குதிரைப்படை. ஸோ 3000 மக்கள் ப்ளஸ் 2000 ஹார்ஸ்மென் ஆல்சோ 3200 பீப்புள் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட்டான நியூஸ் வருது. இந்த 3200 வந்து ஃபைட்டிங், அதை தாண்டி வந்து பெண்களும் இந்த வாட்டி என்ன அதெல்லாம் கிளம்பி வராங்க. ஸோ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஆர்மிஸ் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரிலாம் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களும் அவங்க ஒய்ஃப் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சீக்ரெட்டில் பேசுனது எடுத்து சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ் நீங்கள் வந்து கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னமும் வந்து பப்ளிக்காக இஸ்லாமை வந்து அவங்க வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணலை. அல்லாஹு ஆலம் அவங்க கண்டிப்பாக மேபி சீக்ரெட்டில் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் அப்படி தான் எல்லா சீரா புக்ஸ்லையும் அங்கங்கே சொல்லுது. எப்படின்னா அவங்க சீக்ரெட்டாக இருந்தாங்க, இன்னும் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா வந்து கண்டிப்பாக இவங்க பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி மக்களை போய் தங்கியிருக்க முடியும்? எப்படி மக்களை தங்கி இந்த மாதிரி சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை எப்படி பாஸ் பண்ண முடியும்? இது ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனாலும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பத்ரில் வந்து சண்டை பிடிக்கல. அது வந்து குரைஷ் மக்களுக்கும் தெரியும்ல, அவங்க அங்கிள் அவங்க வந்து அவங்க மருமகன் மேலே பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ குரைஷ் வந்து மேபி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேலே கொஞ்சம் டவுட் வச்சிருக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். இவர் முஸ்லீமா என்னன்னு தெரியல, அவர் முஸ்லீமா இல்லாட்டாலும் வந்து அவங்க மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சில தாட்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஃபார் என்னவோ ரீசனோ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் என்ன இருக்குதுன்னா, அவங்க இந்த லெட்டரை அனுப்புகிறாங்களே, இந்த லெட்டரை அனுப்பி இவங்கள்ட்ட ரீச் ஆகிறதுக்குள்ளேயே இந்த குரைஷ் மக்களும் கிளம்பிட்டாங்க. அவ்வளோ லாஸ்ட் மினிட்ல வந்துச்சு. இது ஏன் இவ்வளோ லாஸ்ட் மினிட் வருதுன்னா, அதான் மேபி குரைஷ் இவங்கள்ட்ட சீக்கிரட்டை வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இவங்களுக்கு தெரிஞ்சு அனுப்பியிருக்கலாம். இல்லைனா அப்பாஸ் ரலியல்லாஹு மேபி இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஆனால் வெளிப்படையாக அவங்க ஒரு ஆள் அனுப்பி விட்டாங்கன்னா ஒரு செகண்ட் கண்டுபிடிச்சாங்க, என்னப்பா நீ வந்து எங்களை இது துரோகம் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து என்ன அட்டாக் வேணால் பண்ணலாம். ஸோ ஃபார் வாட் எவர் ரீசன் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து அவங்களால எப்போ முடிஞ்சோ அந்த ஆளை ஃபுல் ஸ்பீடில் ஃபுல் அர்ஜென்சியில் 3 நாளில் வந்து ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை அனுப்பிவிட்றாங்க.
இந்த வாட்டி என்ன இருக்குதுன்னா, விமெனும் பெண்களும் வந்து சேர்ந்து இந்த ஆர்மியில் வராங்க. எதுக்கு பெண்கள் வராங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குறோம்னா, பெண்கள் வந்து யூசுவலாக சண்டை பிடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து டைரெக்டாக வந்து வாரில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. ஆனால் பெண்கள் வரும்போது ஒரு மாரல் சப்போர்ட். ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா வந்து வெளியூரில் அந்த சியர் லீடிங் அப்படிங்கிற சில கான்செப்ட் வச்சுருக்காங்கல்ல. ஆக்சுவலி இது ஒரு இஸ்லாமிக் கான்செப்ட் இல்லை ரொம்ப. ஆனால் இந்த மக்கள் பண்ணாங்க எப்படின்னா, அவங்க ஒய்ஃப்ஸையும் கூட்டிகிட்டு வருது, பெண்களையும் கூட்டிட்டு வந்து அவங்க ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க. அவங்க போயம் சொல்லுவாங்க. அவங்களோட யூனோ ஒரு பெண்கள் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டிமாண்ட் இருக்கும்ல. இவங்க முன்னாடி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், இவங்களெலாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபேமிலி வீட்டில் இருக்கும்போது அடிச்சு பிடிச்சி ஓடி போகலாம். பட் ஃபேமிலி, ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வந்து பேட்டில் ஃபீல்டில் இருக்கும்போது அடித்து ஓடவும் முடியாது. அப்போது ஒரு டெஸ்பரேஷன் லெவல் இன்னும் இன்க்ரீஸாகவும் ஆகும். ப்ளஸ் ஃபேமிலியையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதால் வந்து ஃபைட் டு த டெத்துங்கிற லெவலுக்கு வந்து உங்களுக்கு சைக்காலஜி புரியுதா? இந்த அளவுக்கு அவங்க மக்கள் யோசிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் யோசிக்கணும். இவங்க பெண்கள் வந்ததே அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வரும். அந்த அளவுக்கு அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆயிடவும் முடியாது. யாராச்சும் அவங்க ஒய்ஃபையும் பிள்ளைங்களையும் வந்து பேட்டில் ஃபீல்டில் விட்டுட்டு இவங்க விட்டு ஓடி போவாங்களா? அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ இந்த ஒரு சைக்காலஜி எல்லாம் கலந்தாப்பில் வந்து இந்த மக்கள் வந்து ஒய்ஃப்ஸையும் கூட்டிகிட்டு வராங்க. அபு சுஃபியான் அவங்களோட ஒய்ஃப் ஹிந்து அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சஃப்வான் இப்னு உமையா அவங்களும் அவங்களோட 2 ஒய்ஃப்ஸை கூப்பிட்டு வந்தாங்க. மற்ற சீஃப்ஸ் எல்லோரும் வந்து ஒரு ஒய்ஃப் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல். ஜுபைர் இப்னு முத்தீம் இவங்க இருந்தாங்கல்ல, இவங்க வந்து டைரெக்டாக போருக்கு வரலை. பட் அவங்களோட ஒரு ஸ்லேவ் வஹ்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். இவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு அபிசினியன் ஸ்லேவு. அண்ட் இவங்க ஊரில் இந்த அபிசினியாவில் மெயினாக அவங்களோட ஒரு ஸ்போர்ட்டாக இருந்திருக்கலாமோ, அவர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இந்த ஜாவலின் த்ரோ பண்ணும் தெரியுமா, அந்த குச்சியை வச்சு இந்த தூக்கி வீசுவோம்ல ஜாவலின் த்ரோ, இதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கார் இவர். அண்ட் இந்த வஹ்ஷி எப்படின்னா ஒரு ரொம்ப ரேராக தான் அவரோட டார்கெட்டை மிஸ் பண்ணுவார். அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தார், அவ்வளோ ஃபேமஸாகவும் இருந்திருக்காரு. இவர்கிட்ட வந்து ஜுபைர் சொல்லியிருக்காரு, நீ மட்டும் போய் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அங்கிளை வந்து நீ வந்து கொலை பண்ணிட்டேன்னா அங்கேயே உன் ஃப்ரீடம் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு. இந்த விஷயம் வந்து அபு சுஃபியானோட ஒய்ஃப் ஹிந்துக்கும் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஹிந்து வந்து ஒரு மனசில் ஒரு கொள்கையை வச்சிருச்சு, நான் எப்படியாச்சும் ஹம்சாவை கொலை பண்ணி ஹம்சா அலித்தலாவை கொலை பண்ணி அவரோட குடலை வந்து நான் எடுத்து சாப்பிடுவேன், என் கையால் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹிந்த் என்ன பண்ணுது, எப்போவுமே இந்த வஹ்ஷி பக்கத்தில் போகும்போது அடிக்கடி போய் அவங்களை தூண்டி விடுறது. நீ போய் ஃபாதர் ஆஃப் டார்க்னஸ். இது வந்து எப்படின்னா அவங்க வந்து இந்த டார்க் ஸ்கின் பீப்புளை வந்து அரப்ஸ் கூப்பிட்ற ஒரு டேர்ம்ஸாக இருந்துச்சு. ஸ்லேக் அண்ட் தென் க்ளோட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்லேக்குக்கு மீனிங் என்னென்னா வந்து தாகத்தை தணிச்சிக்க. ஸோ என்னோட தாகத்தை நீ தணிச்சு க்ளோட்னா என்னதுன்னா வந்து சந்தோஷம் கொள்ள அப்படின்னு சொல்லலாம். ஆர் கெட் சாட்டிஸ்ஃபைட்னா அதில் வந்து ஒரு இன்பத்தை காணு அப்படிங்கிற மாதிரி. ஏன் தாகத்தையும் தனிச்சு உன் இன்பத்தையும் நீ காணுக்க. இதுக்கு என்ன மீனிங்னா வந்து எங்களோட தாகம் என்னது, ஹம்சாவை நீ கொண்டுட்டு நீயும் ஃப்ரீ ஆயிடுவ, இது எல்லாருக்குமே சக்ஸஸ், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லிட்டு, ப்ளஸ் ஹிந்து சொல்லுது நானும் உனக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட் தரேன், ஸோ மேபி நீ ஃப்ரீயாகவும் ஆகி உனக்கு நான் சொத்து சுகம் தரேன், அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து அவரோட மைண்டை வந்து ஏற்றிட்டே இருக்காங்க. The emigrants and helpers still had a week before the enemy could be upon them, but within that time, room had to be made inside the walls of Madinah for all those who lived in the outlying parts of the oasis, together with their animals. This was done, and not one horse, camel, cow, sheep, or goat was left outside the walls. It remained to be seen what the Meccan plan of action was. News came that they were taking the western route near the coast. In due course, they turned inland and made a brief halt about 5 miles west of Madinah. They then marched northeast for a few miles and camped on a strip of cultivated land in the plain below Mount Uhud, which overlooked Madinah from the north. The Prophet sent out scouts who returned the next morning with the information that the number of the enemy were indeed as the letter had stated. Quraysh had with them 100 men of Thaqif and also contingents from Kinana and other allies. The 3,000 and more camels and the 200 horses were eating all the pasture and all the as yet unharvested crops to the north of the city, and soon not a blade of greenery would be left. The army showed no signs of being ready for an immediate action. Nonetheless, the city was closely guarded that night, and the 2 Sa'ds of Aus and Khazraj, that is Ibn Muad and Ibn Ubadah, insisted on keeping watch outside the Prophet's door, and with them was Usayd and a strong bodyguard. ஸோ நம்ம பார்த்த மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு லெட்டர் வர டைம்லேயே வந்து இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ மதீனாவில் இருக்க முஹாஜிரின்களுக்கும் அன்சார்களுக்கும் 1 வாரம் டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மக்கள்லாம் வந்து ரீச் பண்ணிடுவாங்க. இது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்.
நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவ்வளோ பெரிய குரூப் 3200 பீப்புள் வராங்க சரியா. ஒரு நார்மலான ஒரு ஆள் வரதுக்கே வந்து யூஸ்வலாக 1 வீக் ஆகும் ஆர் 10 டேஸ் ஆகும். இவ்வளோ பெரிய குரூப் ஜென்ரலாக ஒரு கேஷுவலாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 வீக்ஸ் ஆகும். ஆர் கொஞ்சம் ஒரு நார்மலான ஸ்பீடில் வந்தாங்கன்னா 10 டேஸ் ஆகும். ஆனால் இந்த இடத்துல 1 வீக்கில் வராங்கன்னா இந்த குறைஷ் மக்களோட ஆவல் இதில் புரிஞ்சிக்க முடியுது. இந்த பழி வாங்குறதுக்கு, இந்த போருக்கு ஃபுல் தயார். ஒரு சொட்டு கூட பேக் வாங்கலை. போய் அட்டாக் பண்ணி இன்னைக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு ஃபுல் வெறியில் வராங்க. இப்போ இந்த அப்பாஸ் லெட்டருக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு மதீனாலையும் இப்போ ரெடி பண்ணணும்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மதீனாவை சுற்றி இருக்க இந்த அனிமல்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, ஃபுல்லாக வெளியே மேய்ஞ்சிட்டு இருக்கும். அண்ட் யூஸ்வலாக அந்த ஷெப்பர்ட்ஸ் அவங்களாம் கொஞ்சம் வெளியே தான் இருப்பாங்க. எக்ஸாக்டாக சிட்டிக்குள்ளே இருக்க மாட்டாங்களே. இவங்க எல்லா அனிமல்ஸையும் ஹார்ஸஸு, கேமலு, ஒட்டகம் எல்லாம் ஆடு, மாடு என்ன அனிமல் இருந்துச்சோ எல்லாத்தையும் மதீனாவோட பவுண்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து ஒழிச்சிடுறாங்க. ஏன்னா மேபி அந்த மக்கள் ஆர்மி வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணாட்டாலும் டைரெக்டாக அவங்களோட கிராப்ஸு, அவங்களோட சொத்து சொகத்தை தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணும்ல சொசைட்டியில். அதனால என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இந்த எல்லா அனிமல்ஸையும் ஒன்று கூட்டி உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இப்போது இந்த குறைஷ் மக்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ரூட்டை எடுக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல வெஸ்டர்ன் ரூட் எடுத்து அபு சுஃபியானோட ஆர்மி டைரெக்டாக இந்த வெஸ்ட் இந்த ரெட் சி பக்கமாக இந்த ஓரமாக என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கமாக வந்துட்டுருக்காங்க. அப்படியே வந்து பத்ர்லாம் கிராஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த மதீனா பக்கம் வராமல் மதீனாக்கு பேரல் ரூட் எடுத்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நார்த் சைடாக போய் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணி அங்கே மவுண்ட் உஹுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மவுண்ட் இருக்குது. அந்த மவுண்ட்லேருந்து ஒரு 5 மைல் தூரத்தில் அவங்க வந்து கேம்ப் பண்ணி அந்த இடத்துல அபு சுஃபியான்லாம் தங்கியிருக்காரு. ஸோ இப்போ எல்லா அனிமல்ஸ் உள்ளே வந்துருச்சு. ஆனாலும் இன்ன வரைக்கும் குறைஷோட எக்ஸாக்ட் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அட்டாக் என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் ஒரு செய்தியும் வரல. இனிமேல் தான் அந்த செய்திகள்லாம் இப்போ செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, யூஸ்வலாக வந்து மக்காலேருந்து மதீனாக்கு போகணுன்னா இங்கே கீழே இருந்து என்ட்ரு ஆவாங்கல்ல. ஆனால் இந்த வாட்டி அபு சுஃபியான் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, அவர் ஃபுல் பிளானில் இருக்கார். அப்படியே லெஃப்ட் ஓரமாக வராரு. முதல்ல மதீனாக்கு பக்கத்தில் கொஞ்சம் நிப்பாட்டி ஒரு 5 மைல் தூரத்தில் நிப்பாட்டி, அப்புறம் இன்னமும் நார்த் ஈஸ்ட் உஹுத் மவுண்டனை தாண்டி அந்த பக்கம் போய் அப்புறம் உஹுத் பக்கம் வந்து உஹுதோட பாட்டமில் ஒரு பிளெயினில் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல தான் கேம்ப் பண்ணுறாங்க. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வேவ் பார்க்க ஆள் அனுப்பணும்ல, அவங்க 2-3 ஸ்கவுட்ஸ் அனுப்புகிறாங்க. அந்த ஸ்கவுட்ஸ் போயிட்டு செக் பண்ணி எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து அவங்க சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அந்த லெட்டரில் அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து தக்கீஃப்லேருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவங்களும் ஒன்றா வந்திருக்காங்க. அப்புறம் பனு கினானா அவங்கள அது ப்ளஸ் மற்ற ஆலைஸ் இந்த பனு சலீமு, பனு கத்தஃபான் இவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆர்மியில் வந்திருக்காங்க. அந்த இன்னொரு சிலர் நம்ம கேட்டோம், எப்படின்னா அபு சுஃபியான் எல்லா ட்ரைப்ஸ்லையும் போயிருக்காரு. ஸோ நாட் நெசசரி எல்லா ட்ரைப்லேருந்தும் ஆர்மி வந்திருக்குன்னு அவசியம் இல்லை. சில ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பணத்தால் ஹெல்ப் பண்ணுவாங்க. சில ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் வந்து உங்களுக்கு இத்தனை ஹார்சஸ் தரேன், இத்தனை கேமல்ஸ் தரேன், இத்தனை சேடில் தரேன், இத்தனை வெப்பன்ஸ் தரேன். அந்த காலத்தில் இந்த வெப்பன்ஸ் வந்து அவ்வளோ ப்ரெஷியஸாக இருந்துச்சு. இந்த கோட் ஆஃப் மெயில் இதெல்லாம் போடுறாங்கல்ல. ஏன்னா இந்த அரப் மக்கள் வந்து அவங்க ஜென்ரலாக வந்து வாரியர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த ஆர்மி இப்போ இந்த உலகத்தில் இந்த காலத்தில் இப்போ கரண்ட் ப்ரெசன்ட் டைம்ஸில் எல்லா ஊருக்கும் வந்து ஒரு ஓன் ஆர்மின்னு இருக்குது. அவங்களோட ஓன் வெப்பன்ட்ரி இது எல்லாமே இருக்குதுல்ல. அந்த காலத்தில் பர்ஷியன்ஸ் அவங்களாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க பர்ஷியன் எம்பையர், ரோமன் எம்பையர் அவங்களாம் பயங்கர பவர்ஃபுல்லாக அவங்க ஆர்மிஸ் they were in thousands. பட் இந்த அரப் மக்கள் வந்து ஒரு யூனிட்டின்னு ஒன்றுமே இல்லை. அவங்க ஒரு கல்ச்சரே இல்லாமல் இருந்தாங்க. அவங்க என்னமோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த ஷீல்டு இதெல்லாம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரைஸ்டு பொசஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த அலைஸ் எல்லா மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஆட்களையும் அனுப்புகிறாங்க. சில பேர் ஸ்லேவ்ஸ் அனுப்புவாங்க. ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சில ஸ்லேவ்ஸ் அனுப்பிவிட்றேன், சண்டை பிடிக்கிறதுக்கு, தண்ணி எடுத்து வரதுக்கு, சாப்பாடு கொடுக்குறதுக்கு, ஃபார் வாட் எவர் ரீசன் எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணி இது எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்காங்க. இந்த 3200 பேர் வந்து ஸோ 3000 கேமல் இருந்திருக்கு ப்ளஸ் 200 ஹார்சஸ் 3000 மென் வித் 3000 கேமல்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி இத்தனை அனிமல்ஸ் வந்துச்சுன்னா எல்லாம் வந்து இப்போ இந்த மேயும்ல, போய் கிராஸ் சாப்பிடும் எல்லாம் சாப்பிடும்ல. அந்த இடத்துல அது சாப்பிட்ற விதத்தில் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு சொட்டு கூட க்ரீனரியே இல்லாமல் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வந்து அது ஃபுல்லாக மேய்ஞ்சி ஃபுல்லாக உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அந்த ஆர்மி அங்கே வந்து கேம்ப் பண்ணதுக்கப்புறம் அவங்க அட்டாக் பண்ணுறதுக்குள்ள ஒரு சைன்ஸும் பண்ணல. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே சரவுண்ட் பண்ணி அங்கே லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமும் இன்ன வரைக்கும் ஆரம்பிக்கல. ஆனாலும் என்னாவது சஹாபாக்கள் அன்சார் மக்கள் என்ன பண்ணுறாங்க, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் சாத் இப்னு உபாதர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹவுஸ்லேருந்து ஹஸ்ரஜ்லேருந்து அவங்க ப்ளஸ் உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அண்ட் இன்னும் ஒரு பாடி கார்டு, இவங்க 4 பேர் என்ன சொல்லிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்றைக்கி நைட் நாங்கள் உங்கள் வீட்டு வெளியே காவல் காப்போம், நாங்கள் வந்து தூங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க காவல் காத்துட்ருக்காங்க. The Prophet himself was as yet unharmed.
But he dreamed that he was wearing an impregnable coat of mail and that he was mounted on the back of a ram. His sword was in his hand, and he noticed a dent in it, and he saw some kine which he knew to be his, and they were sacrificed before his eyes. The next morning he told his companions what he had seen, and he interpreted it, saying, "The impregnable coat of mail is Madinah, and the dent in my sword is a blow that will be struck against myself. The sacrificed kine are some of my companions who will be slain, and as to the ram which I rode upon, that is the leader of their squadron whom we shall slay if God will." அந்த நைட் ரசூல் சலாஹ் தூங்கி எழுப்புறாங்க. அந்த நைட் ஒன்றும் நடக்கல, ஒன்றும் மேஜர் இன்சிடென்ட் நடக்கல, ரசூல் சலாஹ் ஒன்றும் ஆகலை. ஆனால் ரசூல் சலாஹ்க்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவை ரசூல் சலாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த கனவில் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு கோட் ஆஃப் மெயில், அந்த ஆர்மர் இருக்குல்ல, அவங்க அதை போட்டு ஒரு இம்ப்ரெக்னபிள் அப்படின்னு போட்டிருக்குது. இம்ப்ரெக்னபிள்லாம் என்னதுன்னா வந்து அட்டாக்கு டிஃபீட்டே பண்ண முடியாது, இதை தாக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெக்னபிள் கோட் ஆஃப் மெயில் போட்டிருக்காங்க, ஆர்மர் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு ஆடு, ஒரு ரேம், ஒரு ஆடு மேலே அவங்க உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் ரசூல் சலாம் அவங்க கத்தியை கையில் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கத்தி வந்து லைட்டாக உடஞ்சிருக்குது. அண்ட் சில கண்டுக்குட்டியை பார்க்குறாங்க. ஆனால் அந்த கண்டுக்குட்டி வந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்து குர்பானி கொடுக்கப்படுது. ஸோ இந்த கனவு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ரசூல் சலாஹ் இந்த கனவை வந்து சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த இம்ப்ரெக்னபிள் கோட் ஆஃப் மெயில், அந்த அன்டிஃபீட்டபிள் மெயில், அந்த ஆர்மர் இருந்துச்சுல ரசூல் சலாஹ் போட்டிருந்தாங்கல்ல, இது வந்து மதீனா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சலாஹ் சொல்கிறாங்க. இதில் நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, மதீனா தான் உங்களோட மெயின் ப்ரொடெக்ஷன், இந்த ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் அவங்களோட வாலில் ஒரு அடி இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த அடி என்னென்னா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடி உழுவ போகுது. இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அடி படப்போகுது அவங்களுக்கு, அதுதான் அது. அப்புறம் அவங்க முன்னாடியே வந்து இந்த கண்டுக்குட்டியை வந்து குர்பானி கொடுத்தாங்கல்ல, இது வந்து என்னோட சில சஹாபாக்கள், இவங்க இந்த இடத்துல ஷஹீதாக போகிறாங்க. அப்புறம் அவங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடை வந்து ஓடி, அவங்க ஆடு மேலே உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னோம்ல, இது வந்து அந்த எதிரிகளோட குரூப்பில் இருந்து அவங்களோட சீஃபை வந்து நம்ம வெட்ட போகிறோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மீனிங் இதுக்கு கொடுக்குறாங்க. His first thought was not to go out from the city, but to stand a siege within its walls. He nonetheless wished to have his opinions confirmed by others, for it was by no means a conviction. So he held a consultation as to whether they should march out or not. Ibn Ubay was the first to speak. "Our city," he said, "is a virgin that has never been violated against us. Never without severe losses have we gone out from her to attack an enemy, and none have entered her against us, but it is they who have suffered the losses. Therefore let them be, O Messenger of God. Wretched will be their plight so long as they stay, and when they return, they will return dejected and frustrated in purpose with no good gain." இப்போ இந்த செய்தியும் வந்துருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவு வந்துருச்சுல, அவங்களோட ஃபஸ்ட்டு பிளான் ஆஃப் ஆக்ஷன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம மதீனாக்குள்ளே சீஜ் பண்ணி இருந்துருவோம், மதீனாக்குள்ளேயே நம்ம இருந்து அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போது, வர்ற மக்களை அட்டாக் பண்ணிக்கிறோம், வெளியே யாரும் போக வேணாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகைன் காமிச்சிட்டாங்க, எப்போவுமே அவங்க ஒரு விஷயத்த மஷூரா பண்ணுவாங்க. அவங்க சொந்தமாக ஒரு டெசிஷனாக இருந்தாலும் உலகத்தில் யாராச்சும் ஒரு ஆள் தான், ஒரு ஆளை வந்து இவரால் வந்து உலகத்தில் சொந்தமாக டெசிஷன் எடுக்க முடியும், மஷூராவே தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆளை நம்ம சொல்லணும்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்களுக்கு வஹி கொடுப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் மஷூராவோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் கன்சல்டேஷன், ஒரு குரூப்பாக சேர்ந்து எடுக்கிற முடிவு என்றைக்குமே ஒரு பரக்கத்தான முடிவுன்னு சொல்லிட்டு அந்த கணக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா முதல்ல பண்ணுறாங்க. ஸோ மஷூராவில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, சீஃப்ஸ் தானே கூப்பிடுவாங்க, பெரிய பெரிய சீஃப்ஸை கூப்பிட்டு சரி என்ன பண்ணலான்னு சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு. இதில் முதல்ல ரிப்ளை பண்ணுறது அப்துல்லா இப்னு உபை, த சீஃப் ஆஃப் ஹிப்போக்ரேட்ஸ், அவர் தான் ரிப்ளை பண்ணுறாரு. அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, இது வரைக்கும் எந்த மக்கள்லாம் மதீனாவை அட்டாக் பண்ணணும்னு உள்ளே வந்தாங்களோ தோல்வி அடைஞ்சு மட்டும்தான் போயிருக்காங்க. அண்ட் நம்ம வேறு வழியே இல்லாமல் ஒரு கடைசி நடவடிக்கையாக தான், அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மதீனாவை விட்டு வெளியே போய் எதிரிகளை சண்டை பிடிப்போம், இல்லைனா எப்போவுமே நம்ம மதீனாக்குள்ளே தான் இருப்போம், யார் உள்ளே வந்தாலும் அவங்க நம்மளை ஜெயிக்கவே முடியாது. ஸோ யா ரசூலுல்லாஹ், நம்ம இங்கேயே இருப்போம், அவங்க வரப்படி வரட்டும்
அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் சரி நம்மளை கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. அவங்க உள்ளே வருவாங்க, தோல்வி அடைவாங்க, இல்லைனா வெளியவே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு இருக்கும். எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பாடு இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. தண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தோல்வி அடைஞ்சு டயர்டாகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க யார சொல்லா. இப்படியே நம்ம இருப்போம். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோம், என்னடா இப்னு உபை வந்து திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத அக்செப்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவன் ஒன்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட டெசிஷன்லாம் அக்செப்ட் பண்ணலை. ஆனால் இந்த இடத்துல த மோஸ்ட் சென்சிபிள் பிளான் என்னதுன்னா வந்து இதுதான். ஆல்சோ ரசூல் ஸல்லல்லாஹு கனவுல கூட இம்ப்ரெக்னபிள் ஆர்மர் வந்து மதீனான்னு சொல்லிச்சுல. ஸோ மதீனா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயின் ப்ரொடெக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனவும் வந்திருக்குது. இதுதான் மோஸ்ட் சென்சிபிள் டெசிஷனாகவும் இருக்குது. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் இப்னு உபை இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பார்ப்போம். மதீனாவோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இருக்குதுல்ல, பிட்வீன் 2 லாவா ட்ராக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வந்து வால்கானிக் ராக் இருக்குது. மதீனாவோட லொக்கேஷன் எப்படின்னா, இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கம்ப்ளீட்டாக லாவா ட்ராக்டா, அந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து வாக்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆர்மி அந்த மாதிரி வந்து லெஃப்ட் ரைட்லேருந்து அட்டாக் பண்ண முடியாது. அப்புறம் மதீனாவோட நார்த்தில் வந்து உஹுத் மவுண்டன் சொல்லிட்டு ஒரு பெரிய மவுண்டன் இருக்குது. 7 கிலோமீட்டர்ஸ் லென்த்து. அதோட டோட்டல் ஸ்பேன் என்னமோ ஐ திங்க் நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. 21 கிலோமீட்டர்ஸ் இந்த ஃபுல் விங் ஸ்பேன் சொல்லுவோம்ல, அதோட ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் அது வந்து அப்ராக்சிமேட்லி 21 கிலோமீட்டர்ஸ்னு படித்த ஞாபகம் இருக்குது. அல்லாஹு ஆலம். ஸோ நார்த்தில் வந்து உஹுத் மவுண்டன் இருக்குது. அப்புறம் மதீனாவோட சவுத்துலேயுமே இந்த கூபா சைட் இருக்குதுல்ல, அந்த கூபா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது ஃபுல்லாக ஃபில்ட் வித் க்ரீனரி அண்ட் ஆர்ச்சர்ட்ஸ். ஸோ நிறைய மரம் செடி அந்த மாதிரி இருந்து மதீனாவோட ஆக்சுவல் ஓப்பன் என்ட்ரன்ஸ் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஃப்ரீயாக ஒரு ஆர்மியோ சரி, ஒரு குரூப்பாக ஒரு படையாக ஒரு ஆட்கள் ஃப்ரீயாக வரணும்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஃபியூ மைல்ஸ் தூரம் தான் வந்து ஆக்சுவலி ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி மதீனா வந்து செல்ஃபாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பியூட்டி என்னதுன்னா, ஒரு செல்ஃபாக ஆல்மோஸ்ட் 3.5 சைட்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து மதீனாவில் நேச்சுரலாகவே இருந்துச்சு. இந்த 3200 ஆர்மிஸ் வந்து ஆர்ச்சர்ஸை தாண்டி வர போகிறாங்களா, இல்லைன்னா மலையை ஏறி வர போகிறாங்களா, இல்லை இந்த லாவா ட்ராக்டில் கிராஸ் பண்ணி வர போகிறாங்களா? இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த 3000 ஆர்மியும் வந்து இந்த ஃப்ரண்ட் வழியாக தான் வந்திருக்கணும். ப்ளஸ் மதீனாக்குள்ளே இருக்கிறதுக்குள்ள இன்னொரு சில அட்வான்டேஜ் எப்படின்னா, இன்சைட் த சிட்டி வராங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியுமா, அந்த ஆர்மி அங்கேயே பீஸாக பிரேக் ஆகி தான் உள்ளே வர முடியும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்சைட் மதீனா ஸ்ட்ரீட்ஸ் யாருக்கு ஊரை கூட அதிகமாக தெரியும்? கண்டிப்பாக மதீனா வாசிகளுக்கு தான். அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் தெரியும், எங்கே ஒளிஞ்சு எங்கே அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி இந்த பிள்ளைகளும் பெண்களும் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து அவங்க கல்லை எரியலாம், ஏதாச்சும் சாமானை தூக்கி போட்டு டிஸ்டர்ப் பண்ணலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் மதீனாக்குள்ளே இருந்து சண்டை பிடிக்கிறது தான் த மோஸ்ட் அட்வான்டேஜஸ் பொசிஷனாக இருந்துச்சு முஸ்லிம்ஸ்க்கு. ஸோ இன்ஷால்லா இதோட இந்த செஷன் நம்ம முடிச்சுக்கிடுவோம். நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுக்கு நிறைய இமேஜஸ்லாம் காட்டின மாதிரி இருந்துச்சு. ஐ ஹோப் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த உஹுத் பேட்டில் ரொம்ப ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பத்ரில் ரொம்ப ஃபாஸ்ட். ஆக்சுவலி இந்த பேட்டில் போர்ஷன் அதுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் நிறைய போச்சு. பட் பேட்டில் போர்ஷன் ரொம்ப லிமிட்டடாக பார்த்தோம். வந்தாங்க ஏஞ்சல்ஸ் வந்தாங்க வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அப்படி இருக்குமான்னு எனக்கு டவுட் தான். பட் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜி மாறும், லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ நம்ம அந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். இதோட உங்களுக்கு யாருக்கும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். We are good, bro. ஓகே. ஓகே இன்ஷால்லா. இதுக்கு மேலே உங்களுக்கு யாரும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம துவாக்கு போவோம். உங்கள் மைக்ஸ் அன்மியூட் பண்ணி ஆமீன் சொன்னீங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار السالمين وأدخلنا الجنة بسلام آمنين وقنا
وقنا ربنا شر الظالمين فانصرنا على القوم الكافرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب ربنا آمنا فاغفر وارحم وأنت خير الراحمين யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் வானங்களையும் பூமியையும் இவையிலுள்ள இடையிலுள்ள அனைத்தையும் படுத்த ஆட்சி செய்ய உனக்கு எல்லா புகழும் எங்கள் பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வந்த எல்லா நபிமார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயா யா அல்லாஹ் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்பு சஹாபாக்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் தாபியன்கள் தபா தாபியன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வையா அல்லாஹ் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயா நாயனே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்துள்வாயாக யா அல்லாஹ் எடுத்துரைப்பட்ட ஷைத்தானின் தூண்டுகளை விட்டும் ஜின்களின் சேட்டைகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் வறுமையை விட்டும் ஏழ்மையை விட்டும் தாழ்மையை விட்டும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ் பிறருடைய படைப்புகளிலிருந்து கையேந்துவதை விட்டும் ஷிருக்கை விட்டும் முஷ்ரிக்கீன்களிடம் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ் கந்திஷ்டிகள் செய்வனியங்கள் சூனியங்கள் சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சியை விட்டும் போராமைக்காரர்களுடைய போராமையை விட்டும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ் கடனை விட்டும் கடன் இல்லாத வாழ்க்கையை தந்துள்வாயாக யா அல்லாஹ் வட்டியை விட்டும் எங்களை பாதுகாத்துள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் ஹலாலான ரிசுக்கையும் ஹக்கான வாழ்வையும் இம்மையிலும் மறுமையிலும் எங்களை வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மனாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத்தால் எங்கள் உள்ளங்களை நிரப்பி வையா அல்லாஹ் அவர்களை நாங்கள் எவ்வாறு நேசிக்கணுமோ எவ்வாறு புரிந்துக்கணுமோ அவ்வாறு நேசிப்பதற்குரிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் தந்துள்வாயாக யா அல்லாஹ் உன்னை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளணுமோ எவ்வாறு அறிந்து கொள்ளணுமோ உன்னை நாங்கள் எவ்வாறு அடையணுமோ அவ்வாறு வழியை எங்கள் காட்டி வைப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நேரிலும் காணக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைத்து நாங்கள் மௌத்தாகும் போது உண்மையான முஸ்லிமா மோமினா மௌத்தாகி மறுமை நாள் எழுப்பப்படும் போது உண்மையான முஸ்லிமா மோமினாக எங்களை எழுப்பி வைப்பாயா அல்ல உன்னை வணங்கி கொண்டிருக்கும் வண்ணத்திலே எங்கள் மௌத்தை கொடுத்து உன்னை வணங்கி கொண்டிருக்கும் வண்ணத்திலே எங்களுக்கு மறுமையில் எழுப்பிவிடியா அல்ல மறுமையில் நாங்கள் எழுப்பப்பட்ட அந்த ஒரு நொடியிலிருந்து மறுமை முழுவதும் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை எங்கள் தந்தல்வாயா யா அல்லாஹ் அவர்கள் கூடவே இருந்து உன்னுடைய ரித்வானை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் உன்னுடனும் உன்னுடைய நபிமார்களுடனும் உன்னுடைய மலாய்க்கத்துமார்களுடனும் உன்னுடைய ஹபீபுடனும் உன்னுடைய நல்ல அடியார்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை மறுமை முழுவதும் எங்கள் தந்தல்வாயா யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய ரித்வானை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் அந்த 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 சொற்பொழிவை எங்கள் தந்தல்வாயா யா அல்லாஹ் நீ எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்களாக உன்னை பார்த்து நாங்கள் மனம் குளிர்ந்த மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய துவாக்களை கபுல் செய்வாயாக நானே அவர்களுடைய ஹாஜத்களை நிறைவேற்றுவாயாக அல்லாஹ் அவர்கள் காரியங்களை சிறப்பான காரியங்களாகிய சிரமங்களை நீங்கள் செய்வாயாக நாயனே அவர்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் அதிகமான கருணையை காட்டி வைப்பாயாக அல்லாஹ் எங்கள் அனைவர்கள் மீதும் இம்மையிலும் மறுமையிலும் அதிகமான கருணையை காட்டி அல்லாஹ் இந்த செஷன்ஸில் கூடியிருக்க அனைத்து மக்களோட பாவங்களையும் மன்னித்தல் வையா அல்லாஹ் இந்த செஷன்ஸை பரக்கத்தான ரஹமத்தான செஷன்ஸாக ஆக்கி வைப்பாயா அல்லாஹ் இந்த செஷன்ஸில் நாங்கள் ஏதேனும் பிழைகள் தவறுகள் செய்து விட்டால் எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாத நாயனே உன்னிடம் சத்தியம் செய்து வந்திருக்கிறோம் யா அல்லாஹ் அந்த சத்தியத்தை நினைவு கூர்ந்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் அந்த சத்தியத்தை முழுமையாக நிலைநாட்டக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் இஸ்லாமின் 5 தூண்களையும் விடாமல் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் ரப்பி இஸ்தினி இல்மா ரப்பி இஸ்தினி இல்மா ரப்பி இஸ்தினி இல்மா எங்கள் இல்மை அதிகப்படுத்திக் கொள்வாயா யா அல்லாஹ் இஸ்லாமின் புறம் எங்கள் மனசு வந்ததுக்கு அப்புறம் எங்களை திருப்பி விடாதே யா அல்லாஹ் எங்களை என்றென்றும் நேரான வழியிலே இருந்து நேரான பாதையிலே எங்களை மௌத்தாக ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத மா ஃபீ இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்து لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم الفاتحة. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن شاء الله அடுத்த செஷன்ல சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ்.